இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது நாள். ஓகே, இது வரைக்கும் 4 நாள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டே 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1, 2, 3, 4 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா? 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்டர்மீடியட் லெவல். ஓகே, அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த 30 daysல வந்து இங்கிலீஷ் நான் உங்களை சரளமா பேச வைக்கணும், உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அது என்னோட வேலை. பட் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? 4 days கிளாஸ் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சீங்களா? ஓகே, வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டே 5 வீடியோ அவ்வளோ ஒரு முக்கியமான வீடியோ, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிறைய தமிழ்ல பேசுறது உண்டு, டக்குன்னு அதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ யோசிப்போம். ஓகேவா? பட் இந்த டே 5 பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு நம்பிக்கை வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன், நான் எந்த கேள்வி கேட்டாலும் கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் இருக்கணும். அதுதான் பிராக்டிஸ். ஓகே, இப்ப நேர்ல வந்து நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதுறீங்கன்னு உங்க நோட்ல பாத்துரலாம். பட் நீங்க வந்து உங்க வீட்டு அங்கங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ. ஸோ நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் எனக்கு தெரியும் அது. ஓகே, நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ரைட். ஸோ நான் டே 4ல நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன்? டே 4ல நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன்? டென்சஸ்ல வந்து கொடுத்திருந்தேன் இல்லையா? நான் படிக்கிறேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்திருந்தேன். டே 4ஓட ஹோம்ஒர்க். ஓகே, எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 4ஓட ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சிங்களா? நான் படிக்கிறேன் அது என்ன டென்ஸ்? நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, நான் படித்து கொண்டிருக்கிறேன், கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே கண்டினியூஸ். படித்து கொண்டு இருக்கிறேன் அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். எல்லாரும் ஆன்சர் கரெக்டா போட்டீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இதான் அதோட ஆன்சர். ஓகே, சோ இந்த டே 5ல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தர போறேன். டென்ஸ்ல வந்து முதல்ல என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஓகே, சோ இந்த 12 டென்ஸ்ல இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேவா? நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ஆனா உண்மையிலேயே அது குழப்பாது, சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிம்பிள் அப்படிங்கிற வார்த்தை ஏன் சேர்த்திருக்காங்கன்னா உண்மையிலேயே இது சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பிரசன்ட்னா என்னது? நிகழ்காலம். நிகழ்காலம் அப்படின்னா இப்போ நடக்கிறது. ஓகே, பேசுகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன், இதோட வார்த்தைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா நான் படிக்கிறேன், நாங்கள் விளையாடுகிறோம், நாங்கள் விளையாடுகிறோம், அவன் எழுதுகிறான். இங்க பாருங்க, இதுல வந்து கொண்டுங்கிற வார்த்தையே வராது, சிம்பிளா தான் இருக்கும். படிக்கிறேன், விளையாடுகிறோம், எழுதுகிறான், ஆடுகிறாள், ஓடுகிறாள். ஓகே, விளையாடுகிறார்கள் சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஓகேவா? அந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்சா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப நடக்கிறத சிம்பிளா அப்படி ஜஸ்ட் இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்றது. இதுக்கு முன்னாடி நடந்ததையும் சொல்ல மாட்டோம், கண்டினியூஸா நடக்கிறதையும் சொல்ல மாட்டோம், இதுக்கப்புறம் நடக்க போறதையும் சொல்ல மாட்டோம். இப்போ ஜஸ்ட் நவ் என்ன நடக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஈஸி. சொல்லி கொடுத்துட்டுமா உங்களுக்கு? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர், அதை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு ஈஸியான மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை. ஓகேவா? என்னென்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் இதுக்கு முன்னாடி 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போட்டிருந்தேனா போன வருஷம், அதுல வந்து பேசிக்கா இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இதுல என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா அடிஷ்னலா, ஏன்னா இது இன்டர்மீடியட் லெவல் இல்லையா, அதோட சேர்த்து நெகட்டிவ் சென்டென்ஸும் சொல்லி கொடுப்பேன், இன்ட்ரோகேட்டிவும் சொல்லி கொடுப்பேன். இந்த இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி தருவேன். பாசிட்டிவா எப்படி கேள்வி கேட்கறது, நெகட்டிவ் வேண்டாம். ஓகே, இங்க பாருங்க, பாசிட்டிவ் அப்படின்னா நேர்மறையான வாக்கியம், நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறையான வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாருங்க, முதல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல
தமிழ் வார்த்தைகள் எப்படி வரும்? நேற்று தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த 12 டென்சஸ்க்கும் வந்து தமிழ்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? இங்க பாருங்க அது எப்படி வரும்னு திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் படிக்கிறேன். ஓகே, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் என்ன பண்றேன்? படிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இதே இது வி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வீணா தமிழ் என்னது? நாங்கள். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள்னு வரும்போது படிக்கிறோம் அப்படின்னு வரும் தமிழ்ல. யூனா என்னது? நீ அல்லது நீங்கள். நீ படிக்கிறாய் அல்லது நீங்கள் படிக்கிறீர்கள். கொண்டுங்கிற வார்த்தை வரவே கூடாது ஊடால. ஓகே, சோ தே அப்படின்னா அவர்கள். அவர்கள் படிக்கிறார்கள். அவன் படிக்கிறான். அவள் படிக்கிறாள். அது படிக்கிறது. எந்த உயிரினும் படிக்காது. பட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நேம் செந்தில். செந்தில் படிக்கிறான். இப்படித்தான் என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். ஓகே, தமிழ் வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்க. படிக்கிறேன், படிக்கிறார்கள். ஓகே, இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் சாப்பிடுறேன். ஐனா நான் சாப்பிடுகிறேன் வரும். வீணா நாங்கள் சாப்பிடுகிறோம். யூனா நீ சாப்பிடுகிறாய் அல்லது நீங்கள் சாப்பிடுகிறீர்கள்னு வரும். தேனா அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஹீனா அவன் சாப்பிடுகிறான். ஷீனா அவள் சாப்பிடுகிறாள். இட்னா அது சாப்பிடுகிறது. நேம்ஸ் செந்தில். செந்தில் சாப்பிடுகிறான். இப்படித்தான் அதோட தமிழ் வார்த்தைகள் வரும். அதோட வெர்பு வந்து இந்த மாதிரி தான் வரும். அதை வச்சு நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட்டு. நெகட்டிவ்ல எப்படி வரும்? பாசிட்டிவ்ல சொல்லிட்டேன். நெகட்டிவ்ல எப்படி வரும் அப்படின்னா அது இதை விட சிம்பிள். ஓகேவா? நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ். நான் படிக்கவில்லை. நான் என்ன பண்ணல? படிக்கல. நான் படிக்கவில்லை. இப்ப நீ படிக்கிறியா? அவன் விளாண்டுட்டு இருப்பான். நான் படிக்கல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதுதான். சோ ஐ வந்தா நான் படிக்கவில்லை. வீணா நாங்கள் படிக்கவில்லை. யூனா நீ படிக்கவில்லை அல்லது நீங்கள் படிக்கவில்லை. தேனா அவர்கள் படிக்கவில்லை. ஹீனா அவன் படிக்கவில்லை. ஷீனா அவள் படிக்கவில்லை. இட்னா அது படிக்கவில்லை. நேம் செந்தில் படிக்கவில்லை. இங்க படிக்கிறேன்னு சொல்றது, இங்க நான் படிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், நெகட்டிவா சொல்றது. ஓகே, கேள்வி எப்படி கேட்கறது? கேள்வி எப்படி வரும்? தமிழ்ல தான். எல்லாமே தமிழ்ல தான் சொல்லி கொடுத்து தான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். ஓகேவா? கேள்வி நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கு. கேள்வி எப்படி கேட்பீங்க? நான் படிக்கிறேனா? நான் படிக்கிறேனா? வி வச்சு கேளுங்க பார்க்கலாம். வீணானது நாங்கள். நாங்கள் படிக்கிறோமா? யூனானது நீ அல்லது நீங்கள். நீ படிக்கிறாயா அல்லது நீங்கள் படிக்கிறீர்களா? தேனா அவர்கள். அவர்கள் படிக்கிறார்களா? ஹி அவன் படிக்கிறானா? ஸ்ரீ வச்சு கேட்கறது எப்படி? அவள் படிக்கிறாளா? இட் அது படிக்கிறதா? நேம் செந்தில். செந்தில் படிக்கிறானா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு. எந்த நேம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ புரிஞ்சுட்டீங்களா? சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி வரும், நெகட்டிவ்ல எப்படி வரும், அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வச்சு அதை நெகட்டிவ்ல எப்படி சொல்றது, கேள்வி எப்படி கேட்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டீட்டெயிலா சொல்லித்தர போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது நான் கத்துக்கிட்ட ஒரு மெத்தட் தான். இதை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க. சோ நான் வந்து நமக்கு இருக்கிறதுல சப்ஜெக்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஐ, வி, யூ, தே. நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னது? சப்ஜெக்ட், பெயர் சொல். ஏன்னா சப்ஜெக்ட் வெர்பு இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் கிடையாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்ப அப்படியே போட்டுறணும். எக்ஸாம்பிள் சொல்லி தரட்டுமா? இங்க பாருங்க. நான் விளையாடுகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்? விளையாடுறேன் அப்படின்னு இருக்கு. நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வெர்பு. இங்க எது வெர்பு? ஒரு செயல், செய்யப்படக்கூடிய செயல் தான் வெர்பு. என்ன செயல்? விளையாடுறது தான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும், என்னது? பிளே. அவ்வளவுதான். இதுல போய்கிட்டு நடுவுல ஆம் போடுறது, இந்த வெர்புக்கு அப்புறமா ஐஎன்ஜி போடுறது, அதெல்லாம் போடவே கூடாது. அதெல்லாம் எதுல வராது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வராது. அது எங்க வருமோ நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? சோ நான் விளையாடுகிறேன். ஐ பிளே. அவ்வளவுதான்.
ஓகேவா? இந்த 4 சப்ஜெக்ட்ல வந்தா வெர்ப அப்படியே போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வீணா என்னது? நாங்கள். ஓகே, நாங்கள் விளையாடுகிறோம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் விளையாடுகிறோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. இந்த 4 சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. அப்ப வெர்ப அப்படியே போட்டுறணும். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. இதோட எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது நீ விளையாடுகிறாய் அப்படின்னா யூ பிளே, அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னா தே பிளே. அவ்வளவுதான். ஓகே, இங்க பாருங்க. he she it name. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. பேர்னா நம்ம ஒவ்வொருத்தரோட பெயர் வந்துச்சுன்னா இந்த வெர்பு கூட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். மூணையுமே சேர்த்தக்கூடாது. மூணுல ஸ்பெல்லிங்க்கு ஏத்த மாதிரி சேர்க்கணும். முக்காவாசி நம்ம எஸ் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க. இது நான் விளையாடுகிறேங்கிறதுக்கு பதிலா அவன் விளையாடுகிறான் அப்படின்னு இருக்கு. அவன் விளையாடுகிறான் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படின்னா ஹி. ஓகே, அப்ப இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். சோ அவனுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்னது? ஹி போட்டாச்சு. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதுவும் போட்டாச்சு. ஆனா இந்த சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், அவன், அவள், அது பெயர்கள் வந்துச்சுன்னா வெர்போட என்ன சேர்க்கணும்? மெயினா எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ். முக்காவாசி நம்ம எஸ் தான் சேர்ப்போம். ஓகே, ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி நம்ம சேர்க்கணும். பிளேஸ் எஸ் சேர்க்கணும். இந்த எஸ் சேர்க்காம வெறுமனையா ஹி பிளே அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஹி இஸ் பிளே அதுவும் தப்பு. ஹி பிளேயிங் அதுவும் தப்பு. சிம்பிள் பிரசன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா வெர்ப அப்படியே போடணும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வெர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். முக்காவாசி நமக்கு எஸ் சேர்க்கிற மாதிரி தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவள் விளையாடுகிறாள். அவள் விளையாடுகிறாள். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? அவன் எழுதிட்டனா? ஓகே, அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. சோ ஷீன்னு வந்திருக்கு. வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். சோ விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதை அப்படியே போட்டக்கூடாது, எஸ் சேர்க்கணும். ஷீ பிளேஸ். அவ்வளவுதான். அவள் விளையாடுகிறாள். இது செந்தில் விளையாடுகிறான். செந்தில்ங்கிறது என்னோட நேம். சோ செந்தில் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து வெர்ப போட்டு என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். செந்தில் பிளேஸ். செந்தில் விளையாடுகிறான். ராமு விளையாடுகிறான். ராமு பிளேஸ். சீதா விளையாடுகிறாள். சீதா பிளேஸ். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா வெர்ப அப்படியே போடணும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா வெர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். மெயினா நம்ம எஸ் தான் சேர்ப்போம். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ இதை வச்சு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அடுத்து நான் நெகட்டிவ் அண்ட் இன்டர்கேட்டிவ் எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். இங்க பாருங்க. நான் விளையாடுறேன் இருக்கு, ஐ பிளே. நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா ஐ பிளே கிரிக்கெட். நான் டென்னிஸ் விளையாடுறேன்னா ஐ பிளே டென்னிஸ். இப்ப அவன் விளையாடுறான் அப்படின்னு இருக்கு. அவன் ஃபுட்பால் விளையாடுறான் அப்படின்னா he plays football. he plays football. அவன் ஃபுட்பால் கால்பந்து விளையாடுகிறான். he plays basketball. அவன் கூடைப்பந்து விளையாடுகிறான். he plays கபடி. அவன் கபடி விளையாடுகிறான். he plays ludo. அவன் லூடோ கேம் விளையாடுகிறான். அவ்வளவுதான். செம்ம ஈஸி. ஓகே, நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா இந்த விஷயம் தான் ஞாபகம் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ இங்க பாருங்க. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, நான் சமைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் சமைக்கிறேன். நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ போட்டாச்சு. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். அவ்வளவுதான். ஐஎன்ஜி எல்லாம் சேர்த்தக்கூடாது. நடுவுல ஆமும் போட்டக்கூடாது, தப்பு. ஐ ஆம் குக். இது வந்து பொதுவா நம்ம சொல்லக்கூடியது. அப்படி சொன்னா அப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்லயே கிடையாது. ஓகேவா? ஐ ஆம் குக் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஐ குக். அவ்வளவுதான். நான் சமைக்கிறேன். ஐ வந்திருக்கு, வெர்ப போட்டாச்சு, குக். ஓகே, இதோட எஸ்இஎஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஐ குக். நான் சமைக்கிறேன். ஓகே, ரைட்டு. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெகட்டிவா எப்படி சொல்றது? நான் சமைக்கிறேங்கிறது பாசிட்டிவ். நான் சமைக்கல அப்படிங்கிறதா நெகட்டிவ் இல்லையா? நான் சமைக்கவில்லை. நான் என்ன பண்ணல? சமைக்கல. சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே,
ரைட்டு. இங்க பாருங்க ஐ வந்தா என்ன பண்ணணும், டோன்ட் போடணும், அவ்வளவுதான். நெகட்டிவா சொல்றதுக்கு வெறும் நாட் மட்டும் போடக்கூடாது, டோன்ட் போடணும். அந்த டோன்ட் எப்படி வந்தது அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன். இங்க பாருங்க குக் இருக்கு இல்லையா, இந்த குக் அப்படிங்கக்கூடிய வெர்பை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா டூ பிளஸ் குக். டூ பிளஸ் குக், டூவும் குக்கும் சேர்ந்ததுதான் குக். ஓகேவா? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல வந்து டூ டஸ் ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ஓகேவா? ஆக்சிலரி வெர்ப் ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து டூ, இன்னொன்னு வந்து டஸ். இதை நீங்க மறந்துடவே கூடாது, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ஓகேவா? டூ டஸ். ஓகே, சோ வெர்பை வந்து டூவும் டஸ்ஸும் வச்சு தான் பிரிக்கணும். இந்த நாலு கேட்டகரிக்கு டூ யூஸ் பண்ணுவோம், இந்த நாலு கேட்டகரிக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ இந்த குக்குங்கிற வெர்பை வந்து டூ பிளஸ் குக்னு பிரிக்கலாம். ஓகே, டூவும் குக்கும் சேர்ந்தது குக், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட். இப்போ நெகட்டிவா சொல்லணும், நான் சமைக்கல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த டூக்கும் குக்குக்கும் இடையில ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப என்ன வரும், டூ நாட் குக். ஓகே, இந்த டூ நாட் இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் குக். இப்ப தெரியுதா எதுக்கு நான் இங்க டோன்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எப்படி இந்த டோன்ட் வந்துச்சு, ஒரு வெர்ப் இருக்கு, அதை பிரிச்சோம் அப்படின்னா டூ பிளஸ் குக், அதை நெகட்டிவா சொல்லும் போது அதுல ஒரு நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். இது ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன், எதுக்கு இப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? அப்போ இங்க வந்து ஐ வந்திருக்கு, நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டோன்ட் போடணும் இல்லையா? சோ ஐ போட்டாச்சு, அடுத்து டோன்ட் போட்டாச்சு, அடுத்து என்ன வரணும், வெர்ப் என்னது, குக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து எல்லாமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இந்த வெர்ப் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? எங்கனாலும் பரவாயில்ல, அது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஐ டோன்ட் குக், நான் சமைக்கல. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அவள் சமைக்கிறாள். அவள் சமைக்கிறாள். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் சமைக்கிறாள், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, she. ஓகே, she போட்டாச்சு, அப்ப வெர்போட எஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, குக், அதோட எஸ் சேர்த்தா கரெக்டா இருக்கும். மோஸ்ட்லி எஸ் தான் சேர்ப்போம். ஓகே, she cooks, அவள் சமைக்கிறாள். இப்போ நெகட்டிவ்ல சொல்லணும், அவள் சமைக்கவில்லை, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, அவள் சமைக்கவில்லை, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும், ரொம்ப சிம்பிள். அவள் அப்படின்னு வந்தாலே இந்த ஃபார்மேட் தான் இல்லையா, அவள்னு வரும்போது நம்ம டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அவள் அப்படின்னா என்னது, she. இந்த டஸ் நாட் எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, குக்ஸ் இருக்கா, இங்க வந்து வெறுமனையா குக்குன்னு இருந்தது, இங்க வந்து குக்ஸ் அப்படின்னு இருக்கு, she வந்ததுனால குக்ஸ் இருக்கு. எஸ் வந்ததுனால இந்த வெர்பை எப்படி பிரிக்கணும்னா டஸ் வச்சு பிரிக்கணும், டஸ் பிளஸ் குக். டஸ் பிளஸ் குக் ரெண்டும் சேர்ந்ததுதான் குக்ஸ். டஸ் பிளஸ் குக்ஸ் போடக்கூடாது, அந்த எஸ்க்கு பதிலாக முன்னாடி டஸ் வச்சு பிரிச்சிட்டோம். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நாட் போட்டீங்கன்னா அதான் நெகட்டிவ். ஓகே, அப்ப என்ன வரும், doesn't cook. does not, அது சுருக்கமா doesn't அப்படின்னு சொல்லலாம், அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, சோ நீங்க டைரக்டா இதை ஃபாலோ பண்ணாலே போதும். அது எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ she வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க, does not போடணும், அல்லது doesn't. அது எப்படி வாசிக்கணும்னா doesn't அப்படின்னு வாசிக்கணும். she doesn't, அடுத்து வெர்ப் வரும், வெர்ப் என்னது, குக், அவ்வளவுதான். அந்த வெர்போட எஸ் ஐஎஸ் எதுவும் சேர்க்கக்கூடாது. காரணம் என்னன்னா இந்த வெர்பத்தை அப்படி பிரிச்சுட்டோம், டஸ் பிளஸ் குக், அதுக்கு நடுவில் நாட் போட்டிருக்கோம், அதனால டஸ் நாட் வந்திருக்கு. எப்படி வந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதனாலதான். ஓகேவா? ரைட்டு. இப்போ பாசிட்டிவ் எப்படி கேட்கறது, நெகட்டிவ் எப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து கேள்வி எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். இங்க நான் சமைக்கவில்லை அப்படின்னு இருக்கு, மேல நான் சமைக்கிறேன் இருக்கு. நான் சமைக்கிறேனா, உங்களுக்கு நீங்களா ஒரு கேள்வி கேட்கணும். பொதுவா கேட்க மாட்டோம், நான் சமைக்கிறேனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இங்க எப்படி கேட்போம், அவள் சமைக்கிறாளா, அவள் சமைக்கிறாளா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். ஆன்சர் கமெண்ட்ல சொல்லலாம். நான் சமைக்கிறேனா, நான்ங்கிறது ஐ வந்தா கேள்வி டூல தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப எப்படி கேட்கணும்னா
do போட்டுறணும். அதுக்கு அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் நமக்கு என்னது ஐன்னு இருக்கு, அதனால நம்ம ஐ போட்டிருக்கோம். அடுத்து வெர்பு, வெர்புக்கு என்ன வெர்பு, சமைக்கிறது, அவ்வளவுதான். எஸ் எல்லாம் சேர்த்து கூடாது. do I cook, நான் சமைக்கிறேனா, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு சொல்லுங்க, அவள் சமைக்கிறாளா, அவள்னு வந்திருக்கு, she, அப்ப கேள்வி நமக்கு டஸ்ல தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த டஸ்ஸ போட்டுட்டு அடுத்து என்ன வரும், இங்க சப்ஜெக்ட் என்னது நமக்கு அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she, does she போட்டாச்சு. அடுத்து வெர்பு வரணும். வெர்பு இங்க என்னது, சமைக்கிறது, அவ்வளவுதான். does she cook. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க, இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகேவா? சோ ஐ வி யூ தே வந்தா do யூஸ் பண்ணணும், he she it நேம் வந்தா does யூஸ் பண்ணணும். கேள்வி கேட்கும் போது மறக்காம கடைசி கொஸ்டின் மார்க் போடணும், அவ்வளவுதான். இப்ப வாசிங்க, நான் சமைக்கிறேன் ஐ குக், நான் சமைக்கவில்லை ஐ டோன்ட் குக், நான் சமைக்கிறேனா do I cook, அவள் சமைக்கிறாள் she cooks, அவள் சமைக்கவில்லை she doesn't cook. அந்த does not ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவள் சமைக்கிறாளா does யூஸ் பண்ணணும், does she cook. ஓகே, சோ இந்த do and does தான் வந்து துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வெர்ப் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் மேட்ரு. இந்த சப்ஜெக்ட் வந்தா எப்படி இருக்கு, இந்த சப்ஜெக்ட் வந்தா எப்படி இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இங்க எஸ் சேர்த்திருக்கோம், இங்க சேர்க்கல, இங்க டஸ் நாட் போட்டிருக்கோம், இங்க டோன்ட் போட்டிருக்கோம் நெகட்டிவ்க்கு, இங்க கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும், இங்க டூல ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பண்றது தயாரா இருக்கீங்களா? இங்க பாருங்க, சிம்பிளா இருக்கு. நீ சாப்பிடுகிறாய் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நீ சாப்பிடவில்லை நெகட்டிவ் சென்டென்ஸ், நீ சாப்பிடுகிறாயா அது கேள்வி வாக்கியம். நீங்க தான் இந்த மேல உள்ளதை பாத்துக்கோங்க, அப்படியே ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. சோ நீன்னு வந்திருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ, யூ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இங்க வெர்ப் எது, சப்ஜெக்ட்ல யூ போட்டாச்சு, அடுத்து வெர்ப் வரணும். வெர்ப் எது, சாப்பிடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஈட், அவ்வளவுதான். பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், முடிஞ்சு. யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய். ஓகே, இப்ப நீ பிரியாணி சாப்பிடுற அப்படின்னா யூ ஈட் பிரியாணி, நீங்க பீஸா சாப்பிடுற அப்படின்னா யூ ஈட் பீட்சா. ஓகே, அவ்வளவுதான். நீ சாக்லேட் சாப்பிடுற அப்படின்னா யூ ஈட் சாக்லேட். இந்த நடுவுல யூ ஆர் ஈட்னு முடிக்கிறது அப்படிலாம் சொல்லவே கூடாது, இங்கிலீஷ்ல வந்து அப்படிலாம் வாக்கியங்கள் கிடையாது. ஓகே, இங்க பாருங்க, நீ சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, யூ, நீன்னு வந்திருக்கு. ஓகே, அத முதல்ல போட்டுருங்க. நீன் வந்தா அதுக்கு என்ன போடணும், நெகட்டிவ்க்கு டோன்ட் யூஸ் பண்ணணும், யூ டோன்ட். நெக்ஸ்ட் வெர்பு வரணும். எது வெர்பு, சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஈட், யூ டோன்ட் ஈட், நீ சாப்பிடல. யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுற, யூ டோன்ட் ஈட், யூங்கிறதுனால நம்ம டோன்ட் யூஸ் பண்ணிருக்கோம் நெகட்டிவ்க்கு. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாட்டு வெறுமனையா நம்ம நாட்டுன்னு போட்டா தப்பு, பி வெர்ப்ல தான் அப்படி போடுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன்னா பி வெர்ப், அதுல தான் வெறுமனே நாட் போடும், இதுல போடக்கூடாது, டோன்ட் தான் போடணும். ஓகே, யூ டோன்ட் ஈட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நீ சாப்பிடுகிறாயா, நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கணும். ஓகே, நீன்னு வந்திருக்கு யூ, அப்போ வந்து முதல்ல கேள்வி இதுல தான் ஆரம்பிக்கும், டூல தான் ஆரம்பிக்கும் இல்லையா, டூ யூ ஈட், அவ்வளவுதான். டூ போட்டாச்சு, யூ போட்டாச்சு, அடுத்து வெர்பு ஈட், பெரிய கேள்விக்குறி, முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய், யூ டோன்ட் ஈட், நீ சாப்பிடல, டு யூ ஈட், நீ சாப்பிடுறியா, இவ்வளவுதாங்க இங்கிலீஷ். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருந்தா கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாம் ஆன்சர் பண்ணீங்களா கரெக்டா, அதையும் சொல்லணும் கமெண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நீங்கிறதுக்கு பதிலா நான் சப்ஜெக்ட மாத்த போறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அவன் சாப்பிடுறான், அவன் சாப்பிடல, அவன் சாப்பிடுகிறானா, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ ரெடியா எல்லாரும்? ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்னது, அவன். இந்த சப்ஜெக்ட் தான் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கும். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், வெர்பு வரணும். வெர்பிங் என்னது, சாப்பிடுறது. he eatன்னு போட்டா தப்பு, அதோட என்ன பண்ணணும், he she it நேம் பேர் வந்துச்சுன்னா வெர்போட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்க வேண்டியது இருக்கும். எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ், மூணுல ஏதாவது ஒண்ணுதான் சேர்க்கணும். பொதுவா எஸ் தான் நம்ம சேர்ப்போம் முக்காவாசி இதுக்கு. ஓகே, he eats, அவன் சாப்பிடுகிறான். he eatன்னு சொன்னா அது தப்பு, இனிமே தப்ப நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க he is eaten பாங்க, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஓகே, இதுக்கு நடுவுல எதுவுமே வரக்கூடாது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. நெக்ஸ்ட், அவன் சாப்பிடவில்லை. சப்ஜெக்ட் என்னது, அவன், அப்ப he வந்திருக்கு, அப்ப அதுக்கு அடுத்து என்ன வரும், does not. இது எப்படி வாசிக்கணும், does not அதை சுருக்கி doesn't அப்படின்னு வாசிக்கணும், doesn't. ஓகே, இங்க பாருங்க, அப்ப என்ன வந்திருக்கு, heங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். அடுத்து என்ன போடணும், doesn't அல்லது does not.
he doesn't அடுத்து வெர்பு வரணும். வெர்பு என்னது? சாப்பிடுறது. அவ்வளவுதான். he doesn't eat அல்லது he does not eat. அவ்வளவுதான். அது எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அவன் சாப்பிடுறானா அப்படின்னு கேட்கணும். அவன் வந்திருக்கு, அப்ப இந்த ஃபார்மேட் தான். கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஓகே, சோ அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he அடுத்து வெர்பு வரும். அவ்வளவுதான். இந்த புள்ளி புள்ளியா வச்சிருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இந்த பிரியாணி பீட்சான்னு சொன்னோம்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, he eats, he doesn't eat, does he eat? அவ்வளவுதான். இதே இது அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னா she eats, ஏன்னா she வந்தாலும் வெர்போட எஸ் சேர்ப்போம். அவள் சாப்பிடவில்லை, she doesn't eat. அவள் சாப்பிடுகிறாளா, does she eat? அவ்வளவுதான். வித்தியாசம் பாருங்க, இங்க எஸ் இல்ல, இங்க எஸ் இருக்கு. இங்க டோன்ட் இருக்கு, இங்க டசன்ட் இருக்கு நெகட்டிவ்ல. ஓகே, இங்க வந்து டூ இருக்கு, இங்க டஸ் இருக்கு. இதுதான் வித்தியாசம். இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா இப்படி இருக்கும், இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அவ்வளவுதான். இதே இது செந்தில் சாப்பிடுகிறான் அப்படின்னா செந்தில் ஈட்ஸ். செந்தில் சாப்பிடவில்லை, செந்தில் டசன்ட் ஈட். செந்தில் சாப்பிடுகிறானா, டஸ் செந்தில் ஈட். அவ்வளவுதான். நான் நெகட்டிவா எப்படி கேள்வி கேட்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இங்க பாருங்களேன், இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, அவன் சாப்பிடுறானா அப்படின்னு கேட்கறாங்க. டஸ் ஹி ஈட் அப்படின்னு கேட்கறாங்க. எஸ், ஹி ஈட்ஸ், அவன் சாப்பிடுறான். ஹி ஈட்ஸ், உங்க பதில் வந்து இப்படித்தான் இருக்கும். இதே அவன் சாப்பிடல அப்படின்னா நோ, he does not eat அல்லது he doesn't eat, அவன் சாப்பிடல. இப்படித்தான் அப்படியே மாத்தி மாத்தி நீங்களே கேம் விளையாடுற மாதிரி தான். கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம், இதுல இருந்து அந்த இதை கொண்டு வரலாம், எப்படினாலும் பண்ணலாம். இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த விஷயம் தான். வித்தியாசங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வரவில்லை, அவர்கள் வருகிறார்களா. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவங்க வர்றாங்க, அவங்க வரல, அவங்க வர்றாங்களா. இதெல்லாம் டெய்லி கேட்கிற கேள்வி. எப்படி கரெக்டா இப்ப நீங்க இங்கிலீஷ் டெஸ்ட் நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுவீங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. தே வந்தா இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். தேக்கு அப்புறம் வெர்பு வரணும். இங்க வெர்பு எது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதான். தே கம், அவங்க வர்றாங்க. எஸ் சேர்க்க கூடாது. ஓகே, அவர்கள் வரவில்லை, அவங்க வரல அப்படின்னு சொல்லணும். அவர்கள் வரவில்லை, அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள்னு வந்திருக்கு, அப்ப இந்த ஃபார்மேட் தான் தே. சோ தே போட்டீங்கன்னா அடுத்து என்ன வரணும்? டோன்ட். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டோன்ட் வரும். தே டோன்ட். அடுத்து வெர்ப் என்னது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதான். தே டோன்ட் கம், அவர்கள் வரவில்லை. டோன்ட் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் வருகிறார்களா, அவங்க வர்றாங்களா அப்படின்னு கேட்கணும். சோ அவர்கள்னு வந்தா இந்த ஃபார்மேட் தான் இல்லையா? சோ கேள்வி டூல தான் ஆரம்பிக்கும். டூ போட்டு அடுத்து அவர்கள் தே, அடுத்து வெர்ப் என்னது? கம். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. தே கம், அவர்கள் வருகிறார்கள். தே டோன்ட் கம், அவங்க வரல. டு தே கம், அவர்கள் வருகிறார்களா. இதே யாராவது கேட்கிறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். ஸ்கூலுக்கு அந்த வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். தே கம் டு ஸ்கூல், அவங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவங்க ஸ்கூலுக்கு வரல. தே டோன்ட் கம் டு ஸ்கூல். அவங்க ஸ்கூலுக்கு வர்றாங்களா? டு தே கம் டு ஸ்கூல். டு தே கம் டு ஸ்கூல். எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் நீங்களே சேர்த்துக்கணும். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேனே, அவங்க சென்னைக்கு வர்றாங்க எப்படி சொல்வீங்க? தே கம் டு சென்னை. சென்னைக்கு இக்குன்னு முடிஞ்சா டூ போடணும். ஓகேவா? தே கம் டு சென்னை, அவங்க சென்னைக்கு வர்றாங்க. தே டோன்ட் கம் டு சென்னை, அவங்க சென்னைக்கு வரல. டு தே கம் டு சென்னை, அவங்க சென்னைக்கு வராங்களா. இவ்வளவுதான். ஓகேவா? சின்ன சென்டென்ஸ் தான். அதை மாத்தி மாத்தி நீங்க நிறைய சென்டென்சஸ் வந்து என்ன செய்யலாம்? ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க, ராமு வர்றான், ராமு வரல, ராமு வர்றானா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ராமு வருகிறான், ராமு வரவில்லை, ராமு வருகிறானா. ஓகே, ராமுங்கிறது பேர், நேம் வந்துருச்சு, அப்ப இந்த ஃபார்மேட் தான் இல்லையா? சோ ராமு, அதை அப்படியே போட்டுருங்க. அடுத்து என்ன வரணும்? வெர்பு, அதோட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். நம்ம பொதுவா எஸ் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ராமு கம்ஸ். பாருங்க, கம்மன் இருக்கு, இங்க கம்ஸ் இருக்கு. ஏன்னா பேர் வந்தா எஸ் சேர்க்கணும் வெர்போட. ஓகேவா? அடுத்து பாருங்க, ராமு வரவில்லை. ராமுங்கிறது ஒரு பேர் தான், அப்போ இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? சோ ராமு does not come. ராமு does not come. அவ்வளவுதான். அல்லது ராமு doesn't come. இது எப்படி வாசிக்கணும்? doesn't சொல்லிட்டே இருங்க. doesn't 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 does not ஓட சுருக்கமான வடிவம் தான் doesn't. ஓகே, ராமு doesn't come.
அடுத்து ராமு வர்றானா, நேம் வந்துருச்சு. ஸோ இங்க ராமு, அப்ப இந்த ஃபார்மேட் தான். அப்ப என்ன வரும், முதல்ல கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும், அடுத்து நேம் எப்பவுமே அது நடுவில் இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். டஸ் ராமு, அடுத்து வெர்ப் என்னது, வர்றது. டஸ் ராமு கம், ராமு வரானா. இங்க பாருங்க, இங்க டோன்ட் வந்திருக்கு, இங்க டஸ்ன்ட் வந்திருக்கு, இங்க டூ வந்திருக்கு, இங்க டஸ் வந்திருக்கு. வித்தியாசங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ராமு சென்னைக்கு வர்றான், ராமு சென்னைக்கு வர்றான் எப்படி சொல்லுவீங்க? ராமு கம்ஸ் டு சென்னை, அவ்வளவுதான். டு சென்னை மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். ராமு சென்னைக்கு வரல, ராமு டசன்ட் கம் டு சென்னை. ராமு சென்னைக்கு வர்றானா, டஸ் ராமு கம் டு சென்னை, அவ்வளவுதான். இதே இது ராமு சென்னையில இருந்து வர்றான், சென்னையில் இருந்து, இருந்துங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ், ஐ மீன் ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த விஷயம் தான். ராமு கம்ஸ் ஃப்ரம் சென்னை, ராமு சென்னையில இருந்து வரல. ராமு டசன்ட் கம் ஃப்ரம் சென்னை. ராமு சென்னையில இருந்து வர்றானா, டஸ் ராமு கம் ஃப்ரம் சென்னை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது, இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கிறது தான் மாறும். அது உங்களுக்கே தெரியும், ஈஸி, சிம்பிளா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஈஸியா இருக்கா? எப்படி கிளாஸ் அப்படியே ஸ்மூத்தா ஈஸியா போயிட்டு இருக்கு பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் தான் தேவை இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. ஓகே, இங்க பாருங்க, நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்க வேலை செய்றீங்கன்னு சொல்லணும். ஓகே, நீங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ தான். நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஓகே, சோ நீங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. யூ வந்தா வெர்ப அப்படியே போட்டுறோம். இங்க வெர்ப் எது? வேலை செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். அவ்வளவுதான். யூ ஒர்க், யூ ஒர்க். நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்யவில்லைன்னு சொல்லணும். சோ யூ வந்திருக்கு, நீங்கள். அப்போ இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். யூ டோன்ட், வேலை பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க். அவ்வளவுதான். யூ டோன்ட் ஒர்க், நீங்கள் வேலை செய்யவில்லை. ஓகே, ஒர்க் வந்திருக்கு, நெகட்டிவ்ல டோன்ட் ஒர்க் வந்திருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நீங்கள் வேலை செய்கிறீர்களா, நீங்களே சொல்லிடலாம் ஆன்சர். நீங்கள்னு வந்திருக்கு, யூ. அப்ப இந்த ஃபார்மேட் தான், டூல தான் கேள்வி ஆரம்பிக்கும். டூ யூ ஒர்க், அவ்வளவுதான். டூ யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்கிறீர்களா. யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்கிறீர்கள். யூ டோன்ட் ஒர்க், நீங்கள் வேலை செய்யவில்லை. டூ யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்கிறீர்களா. முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? இங்க பாருங்க, நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அவன் வேலை செய்கிறான். பாசிட்டிவ் சென்டென்ஸ், அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, இங்க வந்து பாருங்க, he வந்திருக்கு, அப்ப வெர்போட எஸ் சேர்க்க வேண்டியது இருக்கும் இல்லையா? he works, அவன் வேலை செய்யறான். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அவன் வேலை செய்யல, அவன் வேலை செய்யல அல்லது செய்யவில்லை, தமிழ்ல செய்யவில்லை. அது எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ he போட்டீங்க, அவன். அடுத்து என்ன வரணும்? doesn't. don't போட்டக்கூடாது, தப்பு. he doesn't, வெர்ப் என்னது? வேலை பார்க்கறது. இங்கிலீஷ்ல என்னது? work. he doesn't work, அவன் வேலை செய்யல. நெக்ஸ்ட் கேள்வி எப்படி கேட்பீங்க? அவன் வேலை செய்யறானா, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன் வேலை செய்யறானா, செய்கிறானா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப இந்த ஃபார்மேட் டஸ்ல தான் கேள்வி ஆரம்பிக்கும் இல்லையா? டஸ், அடுத்து என்ன வரும்? he work, அவ்வளவுதான். he works, அவன் வேலை செய்கிறான். he doesn't work, அவன் வேலை செய்யவில்லை. does he work, அவன் வேலை செய்கிறானா? ஏன் எஸ் சேர்த்திருக்கோம், ஏன் doesn't வந்திருக்கு, does ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அவன் சென்னையில வேலை செய்யறான், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவன் சென்னையில் வேலை செய்கிறான். he works சென்னையில், இல்லுன்னு முடிஞ்சா இன்னு தானே, இன் சென்னை, ஊர் பேருக்கு முன்னாடி இன்னு தான் போடுவோம். he works in சென்னை, அவன் சென்னையில் வேலை செய்கிறான். அவன் சென்னையில் வேலை செய்யவில்லை. he doesn't work in சென்னை, அவன் சென்னையில வேலை செய்யறான். does he work in சென்னை, அந்த இன் சென்னையை மட்டும் சேர்த்துறணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உண்மையிலேயே சிம்பிள் தானே? எல்லாரும் ஈஸியா இருக்கா? ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்கன்னா கமெண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போடுங்க. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன், அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதான் உங்களோட கடைசி எக்ஸசைஸ். ரொம்ப ஈஸி, ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே,
சீதாங்கிறவங்க பேரு, ஓகே, ஒரு கேர்ளோட நேம், பேர் வந்திருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சீதா பாடுகிறாள், ஓகே. சோ சீதா அப்படிங்கிறது நேம், அதை அப்படியே போட்டுருங்க. சீதா என்ன பண்றாங்க? பாடுறாங்க. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வெர்பு தான் போடணும். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சிங் அப்படின்னா பாடுறது. ஐஎன்ஜி எல்லாம் போட்டக்கூடாது, ஓகேவா? சிங்கிங் போட்டக்கூடாது. சீதா சிங், அதோட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்த்தணும், மறந்துடாதீங்க. சீதா சிங்ஸ். அடுத்து சீதா பாடவில்லை, பேர் வந்திருக்கு. சீதா என்ன பண்ணல? பாடல. பேர் வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் நாட், அல்லது வாசிக்கும் போது டசன்ட். சீதா டசன்ட் சிங். சீதா பாடவில்லை. நெக்ஸ்ட் சீதா பாடுகிறாளா, நேம் வந்திருக்கு. அதனால கேள்வி இதுலதான் ஆரம்பிக்கும், டஸ்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? டஸ் பேர் என்னது? சீதா சிங். அடுத்து வெர்பு, அவ்வளவுதான். சீதா சிங்ஸ், சீதா பாடுறாங்க. சீதா டசன்ட் சிங், சீதா பாடல. சீதா டஸ் சீதா சிங், சீதா பாடுறாங்களா? அவ்வளவுதான். இது சீதா ஒரு பாடல் பாடுகிறாள் அப்படின்னா ஒரு பாடல்னா a song. சீதா sings a song. சீதா ஒரு பாடல் பாடவில்லை. சீதா doesn't sing a song. சீதா ஒரு பாட்டு பாடுறாங்களா? does சீதா sing a song? அந்த சாங் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துரும், அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இனிமேல் இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ் உங்களுக்கு குழப்பம் வரவே கூடாது. ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். ஐ வி யூ தே வந்தா வெர்பு அப்படியே போடணும். இங்க நெகட்டிவ்ல டோன்ட் யூஸ் பண்ணணும். கேள்வி டூல ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹி ஷி இட் நேம்ஸ், அவன் அவள் அது பெயர்கள் வந்ததுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும். சம்டைம்ஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஓகே, அதே மாதிரி இங்க டசன்ட் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, அவர்கள் எழுதுகிறார்கள், அவங்க எழுதுறாங்க. அவங்க எழுதல, அவங்க எழுதுறாங்களா? ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் கேள்வி கேட்கறது. அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஓகே, அப்ப என்ன ஃபார்மேட் வரும்? அதை நீங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் எழுதவில்லை, அவர்கள் எழுதுகிறார்களா? ஓகே, உங்களோட ஆன்சர் வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நீங்களா நிறைய சென்டென்சஸ், புதுசா நிறைய சென்டென்சஸ் எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் செம்மையா பேச முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.